நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது சென்னையில் இயங்கி வரும் பிரபல பதிப்பகம் கிழக்கு பதிப்பகத்தின் அனுசரணையோடு இயக்குநர் பாலு மகேந்திரா அவர்கள் வழங்கியிருந்த சிறப்பு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தினுடைய பொருளாக அமைந்தது எழுத்திலிருந்து சினிமாவிற்கு. இந்த நேரடி அஞ்சலுக்கு அனுசரணை வழங்கிய கிழக்கு பதிப்பகத்திற்கும் ஏற்பாட்டில் உதவிய நண்பர் ஹரன் பிரசன்னா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். From literature to cinema, from writing to cinema, எழுத்திலிருந்து சினிமாவுக்கு. எழுத்து என்பது ஒரு ஊடகம், சினிமா என்பது இன்னும் ஒரு ஊடகம். இந்த எழுத்து என்ற ஊடகத்தின் இலக்கணம் வேறு, எழுத்து என்ற அந்த ஊடகத்தின் இயங்கிய தளம் வேறு. பிரபா, சாரி, கேக்குதா பிரபா? ஆமாம் ஆமாம், தெளிவாக வருகிறது. தாருங்கள். திரும்ப தாரேன். எழுத்து என்ற முற்றிலும் மாறுபட்ட, சினிமாவிலிருந்து முழுவதுமாக மாறுபட்ட ஒரு ஊடகத்திலிருந்து ஊடகத்தில் செய்யப்பட்ட ஒரு படைப்பை, உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பை சினிமாவுக்கு மாற்றம் செய்வது, சினிமாவாக எடுப்பது என்று சொல்லும் பொழுது, என்று முனையும் பொழுது, அங்கு சில பிரச்சனைகளை நாம் முதலில் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. Before that, how does writing function? எழுத்து என்ற இந்த ஊடகம் அல்லது மொழி என்ற அந்த வார்த்தையை நான் அந்த வார்த்தையின் மிக அடிப்படை அர்த்தத்தில் பயன்படுத்துகிறேன். அடிப்படை அர்த்தம், இங்கிலீஷ் இஸ் a language, Tamil is a language, so is cinema. Cinema is a very strong language. அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறேன். இன்னும் சொல்ல போனால் மௌனமும் கண்ணீரும் அழுத்தமான மொழிகள் தான். Silence is a very powerful language, very very powerful language. அந்த அளவு அழுத்தத்தோட ஒரு மொழியை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. வரீங்களா? Because பேசுறப்ப நான் it is not a prepared way. I am just thinking and then talking. I am just sharing my thoughts. இடையில டிஸ்டர்ப் பண்ணேன்னா maybe because of the age or maybe because of so many other things. So இப்ப எங்க விட்டேன்னு எனக்கே தெரியாது. எங்க விட்டேன்? Silence is a powerful language. வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். அது உங்க எல்லாருக்கும் நாம் வியாக்கியானம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கமான ஒரு மௌனம், அதை நம்ம எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம். இந்த மௌனத்தை விட சண்டை போட்டு காட்சி மூச்சன்னு கத்தி தொலைக்கலாமே என்ன பல தடவைகள் நான் பலரை பற்றி எண்ணியதுண்டு. இப்படி மௌனமாக எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இறுக்கமான ஒரு மௌனத்தோட இருக்கிறத விட என்னோட காட்சி மூச்சன்னு சண்டை போட்டு கத்தலாமே என்ன நான் நினைச்ச சமயங்கள் இருக்கு. That is why I am saying silence is a very powerful language. Very difficult to face it. So coming back to language, the எழுத்து என்ற இந்த ஊடகம், வார்த்தைகள், வாக்கியங்கள் என்ன இந்த ஒரு தளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகள் என்ன வர்றப்ப இந்த வார்த்தைகள் என்ன வந்தா அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளுக்கான எழுத்துக்கள் என்ன, அக்ஷரங்கள் என்ன, அங்க ஆரம்பம். What is the spelling of this word? How do you write it? அப்புறம் அந்த வார்த்தை, அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். What is the meaning of this word? இந்த தளத்துல இந்த வார்த்தைகளை வைத்து எப்படி ஒரு 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 வாக்கியத்தை உருவாக்குவது என்ற அந்த இந்த முறையில எழுத்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. நோ டபுள் மீனிங்ஸ். நோ டபுள் மீனிங்ஸ் வந்து யூஸ்வலா இந்த சினிமாக்காரர்கள் யூஸ் பண்ற அல்லது விமர்சகர்கள், வெகுஜன பத்திரிகை விமர்சகர்கள் யூஸ் பண்ற அந்த அந்த பதத்தை யூஸ் பண்றேன். இன்னொரு ரெண்டு அர்த்தம் இல்லை. ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம் தான்.
மரம் என்ன மரம் தான். நோ அதர் மீனிங். அதே சமயத்துல சில வார்த்தைகளுக்கு 2 அர்த்தம், சில சமயங்களில் 3 அர்த்தம் இருக்கு. இப்போ உதாரணமா அணை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால், விளக்கை அணைப்பதற்கும் அணைதான், அணை கட்டுக்கும் அணைதான், அணைத்துக் கொள்வதற்கும் அணைதான். 3 அர்த்தம் இருக்கு. இன்னும் சில வார்த்தைகளுக்கு பேசப்படும் தொனியை வைத்து, பேசப்படும் இடத்தை வைத்து, பேசப்படும் சூழலை வைத்து, பேசுபவருடைய அந்த உணர்வுகளை வைத்து அந்த ஒரே வார்த்தை ஒவ்வொரு அர்த்தப்படும். நான் போட்டு விட்டுமா? சரி, இந்த சரி ஒரு அர்த்தம். நான் போட்டு விட்டுமா? சரி, இது வேற அர்த்தம். அது வேற, இது வேற. அப்ப நான் போயிட்டு விட்டுமா? சரிப்பா, இது வேற. சோ பேசுபவருடைய பேசப்படும் உணர்வுகளை வைத்து, பேசுபவருடைய முகபாவத்தை வைத்து, பேசுபவருடைய தொடியை வைத்து வார்த்தைகள் ஒரே வார்த்தை ஒவ்வொரு அர்த்தத்தில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. That is about meanings. உதாரணமாக முன்னாடி பலப்பட்ட கூட்டங்கள்ல சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல, இந்த வார்த்தைகளுக்கான ஸ்பெல்லிங் சொல்லிக் கொடுக்கலாம். கானா, இல்லனா, லூனா, கல்லு சொல்லிக் கொடுக்கலாம். கல்லுன்னா என்ன? கல்லுன்னா தென்னை மரம், பனைமரம், இந்த மாதிரியான பாம் ட்ரீஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விருட்சங்களிலிருந்து திறக்கப்படும் ஒரு வகை திராவகம், எடுக்கப்படும் ஒரு வகை திராவகம். இதையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதனுடைய பயன்பாடு என்ன? இதை பானமாக அருந்தலாம். விளைவு இது சிலருக்கு போதை என்று சொல்லப்படும் அந்த ஒரு நிலைக்கு இந்த கள்ளு குடித்தால் அந்த போதை என்ற நிலை ஏற்படலாம் சிலருக்கு. அதற்காகவே சில பேர் இதை அருந்துகிறார்கள். போதை என்ற வார்த்தைக்கு வரி என்ற இன்னும் ஒரு வார்த்தை கூட இருக்கிறது. பண வரி கொண்டு அடைகிறான், காம வரி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான். போதை, வரி என்ற வார்த்தை கூட அந்த போதை தான். சோ இந்த போதை, வரி என்ற வேணா வீணா இது சொல்லிக் கொடுக்கலாம். அதனுடைய அர்த்தமும் சொல்லிக் கொடுக்கலாம். வரி என்ன இது. அணை என்ற வார்த்தை இருக்கிறது. அணைக்கு 3 அர்த்தம் இருக்கு. உலக்கை அணைக்கிறது, அணை கட்டி அணைச்சுகிறது. இந்த சொல்லிக்கிறோம். ஆனா, நயனா, அணை. உள்ளம் என்னொரு வார்த்தை இருக்கு. ஊனா, இல்லன்னா, லானா, உம்மன்னா. உள்ளம் என்றால் பொதுப்படையாக மனசு என்று சொல்கிறார்கள். சாதாரணமாக பேசும்பொழுது மனசுல கை வைத்து சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். மனசு இங்கே இருக்கு. இங்கே இருக்கிறது ஒரு பம்ப் இல்லையா? இருதயம் என்கிறது ஒரு பம்ப் இல்லையா? ரத்தத்தை மற்ற உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பம்ப் தான் அங்க இருக்கு. மனசுல கை வச்சு சொல்லு. இன்னைக்கு இந்த உபயோகம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. மனசு என்கிறது இங்கே இருக்கு. மனச்சாட்சி இல்லாம பேசுறிய இங்க விட்டு பேசுறான். இது எங்க இருக்கு இந்த மனசு? So that is a different discussion. Let us not go into that. So இந்த உள்ளம் என்கிறதுக்கு மனசு என்னோட அர்த்தம் இருக்கு. ஊனா, இல்லனா, லானா, இம்மன்னா. இந்த வார்த்தைகளுக்கான ஸ்பெல்லிங் சொல்லிக் கொடுக்கலாம், அர்த்தங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வார்த்தைகளை வைத்து எப்படி பிரயோகிப்பது, பொதுவாக எப்படி பிரயோகிப்பது என்று அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு கவிஞன் எழுதினானே, ஒரு மீசைக்கார கவிஞன் எழுதினானே, அள்ளி அணைக்கையிலே உள்ளம்தான் கல்வரி கொள்ளுதடி. இது யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. தட் இஸ் யோர் ஒர்க். இந்த லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கலாம். பட் த கிரியேட்டிவ் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் லாங்குவேஜ், that creator has to do it. This is language. This is மொழி. அப்புறம் சினிமா என்கிற மொழி, எழுத்து என்கிற மொழி எழுத்து என்கிற அந்த ஊடகம் வார்த்தைகள், வாக்கியங்கள், அர்த்தங்கள், அர்த்தங்களுக்கு அர்த்தங்கள் இப்படி போகுது. சினிமா என்கிற மொழி ஷார்ட்ஸ்,
ஆர்ட்ஸ் இந்த மாதிரி போகுது. வேறு, இயங்குதளம் வேறு, யூசேஜ் வேறு, இந்த மாதிரி போகுது. சோ இந்த எழுத்து என்ற ஊடகத்திலிருந்தே சினிமாவுக்கு எழுத்து என்ற ஊடகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பை சினிமா என்ற ஊடகத்திற்கு நாம் எடுத்து செல்ல முனையும் பொழுது நாம் எதிர்கொள்ளும் பல பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1999 இந்த ஒரு வருஷ காலத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த சோகால் சன் டிவியில் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட் கொடுத்தார்கள். நீங்கள் இஷ்டப்பட்டதை செய்து கொள்ளலாம் என்று. அவர்கள் எதிர்பார்த்தது நான் ஒரு 500 எபிசோட் வரக்கூடிய ஒரு ஏதோ ஒரு அழுகை, இன்னும் ஒரு அழுகை சீரியல் செய்ய போகிறேன் என்று. நான் சொன்னேன், அதற்கான ஆள் நான் அல்ல. நான் வாரத்திற்கு ஒரு சிறுகதை கொடுக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள், அதை ஒளிபரப்புங்கள் என்று சொன்னேன். வாரத்துக்கு ஒரு சிறுகதை ஆரம்பிச்சா முடிஞ்சிடும், அந்த வாரமே முடிஞ்சிடும். அடுத்த வாரம் பார்க்கறதுக்கான ஹூக் வேணுமே சார், எல்லாரும் கலாநிதி மாறன், அந்த ஹூக் நான் தான். என்னை பார்ப்பதற்காக அடுத்த வாரம் வருவார்கள் என்று சொன்னேன். 2 வாரங்களில் கதையை படமாக பார்ப்பதில் உள்ள சுவாரஸ்யம் அவர்களுக்கு கிடைத்துவிடும், அதற்காக வருவார்கள் என்று நான் சொன்னபடி அப்படியே நடந்தது. 3-4 வாரங்களில் அந்த கதை நேரம் என்ற அந்த தொடர் மிக மிக பிரபலமாகி இன்று வரைக்கும் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் நிறுத்தப் போகிறேன் என்று சொன்னதும் சன் டிவிக்காரர்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள். ஏன் சார், நல்லா போயிட்டு இருக்கு சார், அவங்க நல்லா போறதுங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் என்னதான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி சொன்னார், என் தாயார் பார்க்கறது ஒரே சீரியலே தான் சார். ஸோ திஸ் இஸ் அபவுட் கதை நேரம். ஸோ 52 வாரம் ஒரு கதையாக 52 குறும்படங்கள் செய்தேன். எனக்கு மொழி, இந்த எழுத்து, மொழிங்கிறப்ப தமிழ் மொழி மீது எனக்கு இருக்கக்கூடிய பொறி கொண்ட காதல், ஒரு இலக்கிய உபாசகன் என்ற வரையில் நான் இன்று வரை படித்துக் கொண்டிருப்பவன் என்ற காரணம் அற்புதமான விஷயங்களை நான் சினிமாவில் சொல்லலாமே என்று எனக்கு பட்டது. அப்பொழுதுதான் நான் எதிர்பார்க்காத, நான் நினைத்து கூட பார்த்திராத பல விஷயங்கள் மேலெழுந்து வந்தன. எழுத்து என்ற ஒரு ஊடகம் இருக்கிறது என்று சொன்னேன். நான் எழுத்திலிருந்து ஒரு கதையை எடுத்து சினிமாவாக்க போகிறேன். எழுத்தில் படைக்கப்பட்ட ஒரு சிறுகதையை எடுத்து நான் சினிமாவாக்க போகிறேன். Let us go to the first story that was ever told to us. நமக்கு சொல்லப்பட்ட முதல் கதை என்ன? உங்களுக்கு நீங்க கேட்ட முதல் கதை என்ன சின்ன வயசுல? காட்டவும் முடியும். அதுதான் எனக்கும் சொல்லப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த கதைதான் முதல் கதையாக சொல்லப்பட்டது. அந்த கதை எழுத்தில் சொல்லப்படவில்லை. It was pure audio. It was pure audio of my grandfather, of the grandfather or the grandmother. ஆடியோவாக சொல்லப்பட்டது. நான் மாணவர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ, இந்த சினிமாங்கிற ஊடகத்துல இந்த வாய்ஸ் ஓவர் நேரட்டிவ் ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த டெக்னிக் வாய்ஸ் ஓவர் நேரட்டிவ்ங்கிறப்ப கதாபாத்திரத்துடைய வாய்ஸ் ஓவரா இருக்கலாம், அல்லது கதை சொல்லியுடைய வாய்ஸ் ஓவரா இருக்கலாம். இந்த டெக்னிக் ஏன் ரொம்ப நான் பல தடவை யூஸ் பண்ணிருக்கேன், கோகிலாவில இருந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு? காரணம், நான் இதை பேசிக்கிட்டு போது எனக்கே பட்டுது. பல விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்கிற ஆசிரியனாக அங்க உட்கார்ந்து இருக்கேன் என்கிறது ஒரு மேலோட்டமாக. ஆனால் அங்க ஆசிரியனாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது பல விஷயங்களை எனக்கு நானே
கற்றுக்கொள்கிறேன் என்பதும் என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன் என்பதும் தான் உண்மை. So அங்கே இந்த பற்றி பேசிக்கிட்டு why is this so called voice over narratives so powerful, so popular என்ற போதுதான் எனக்கு பட்டுன்னு ஞாபகம் வந்தது. நம்ம கேட்ட முதல் கதையே ஆடியோல தானே வருது, இந்த வாய்ஸ் ஓவர்ல தானே கேட்கிறோம். தட் இஸ் வை we are very familiar with that technique. அந்த டெக்னிக்கோட, அந்த தொழில்நுட்பத்தோட, அந்த உத்தியோட நமக்கு சிறு வயது முதலே பரிச்சயம் இருக்கு. மற்ற எல்லா உத்தியோடையும் விட இந்த ஆடியோவில் கதை சொல்லப்படுறது நமக்கு பரிச்சயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதால இந்த வாய்ஸ் ஓவர் டெக்னிக் ரொம்ப இலகுவா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு. ஏன்னா அவனுக்கும் அது தெரியும். சோ இந்த முதல் கதைக்கு வரலாம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வாக்கியம். அது எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. இட் இஸ் நாட் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இட் இஸ் எ சிம்பிள், வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் சென்டென்ஸ். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்ல லொகேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாட்டி கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ரொம்ப எளிமையான ஒரு இந்த வாக்கியத்துல இந்த கதையை ஆரம்பிச்சப்போ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லி சொல்லி என்னுடைய பாட்டனம் முடித்ததுமே நான் அடுத்த செய்திக்கு தயாராக சொல்லிட்டேன்ல. ஆனா அன்னைக்கு அவ்வளவு சுலபமாக இந்த வாக்கியத்திற்கு எதிர்நோக்கி இருந்த நான் இன்று இதே வாக்கியத்தை ஒரு சினிமா, என்னுடைய சினிமா பற்றிய படிப்போடு, சினிமா பற்றிய அனுபவத்தோடு இதே வாக்கியத்தை ஒரு சினிமாவாக எடுக்க முனையும் பொழுது நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஏராளம். ஒரு ஊர்ல, எந்த ஊர்ல, மலை பிரதேசமா, ஊட்டி மாதிரி இடமா, இல்ல நம்ம மாமல்லிபுரம் மாதிரி கடற்கரை இடமா, இல்ல காடு சார்ந்த இடமா, இல்ல முல்லையா மருதமா, எது? I have to decide that. ஒரு பாட்டி, எந்த பாட்டி, என்ன வயசு, சுமங்கலி பாட்டியா, அமங்கலி பாட்டியா, இல்ல கருப்பா இருப்பாங்களா, வெள்ளையா இருப்பாங்களா, முடி சுருட்டியா இருக்குமா, பிளவுஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, காதுல பாம்படம் தொங்குதா இல்லையா? All this has to be decided. வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வடைச்சிட்டாங்க? ஒரே இடத்துல வச்சுட்டாங்களா, இல்ல கேஸ் எடுப்பா? இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. வடை சுட்டுக்கிட்டு இருந்த இந்த ஒரு ஊர்ல வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் ஓகே. ஒரு ஊரம் டிசைட் பண்ணிட்டேன், பாட்டியும் டிசைட் பண்ணிட்டேன். வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, விறகு அடுப்புல வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு வாட் இஸ் த பேக்ரவுண்ட், வாட் இஸ் த ஃபோர்கிரவுண்ட், இதை நான் டிசைட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த ஷார்ட் எடுக்க முடியாதுனால இந்த சிம்பிள் ஷார்ட், இந்த சிம்பிள் சென்டென்ஸ் 6 வயசுல நான் ஏற்றுக்கிட்டு அடுத்த செய்திக்காக போன இந்த சிம்பிள் சென்டென்ஸ் இன்னைக்கு 65 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்க என்னால ஒரு ஷார்ட் எடுக்க முடியாது. எவ்ரி டீடைல் ஹாஸ் டு பி டிசைடட் பிஃபோர் ஐ டேக் மை கேமரா. அது அந்த டீடைல் டிசைட் பண்ணாம நம்ம நகர முடியாது. ஸோ சினிமாவுடைய பிரத்யேகதை அது. சினிமா இஸ் a medium of details and details and details only. இப்போ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடைச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா பல விஷயங்கள் உன்னுடைய கற்பனை திறனுக்கேற்ப அல்லது உன்னுடைய கற்பனை வறட்சிக்கேற்ப அங்கு விடப்பட்டிருக்கு. நீ இமேஜின் பண்ணிக்க, என்ன உரங்கிறது நீ தீர்மானிச்சுக்க, என்ன பாட்டிங்கிறது நீ தீர்மானிச்சுக்க, எப்படி வடைச்சுட்டாங்கிறத நீ தீர்மானிச்சுக்க. சோ இந்த எழுத்து என்ற ஊடகத்தில் வாசகன் ஒரு சக படைப்பாளியாக மாறுகிறான். ஒரு எழுத்து என்ற ஊடகத்தில் ஒரு சிறுகதை எழுதப்பட்டு முடிந்ததுமே அதன் படைப்பு ப்ரோசஸ் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. The process gets completed only when somebody has read it and filled up all these things. அதாவது மொழி உன்னுடைய கற்பனை திறனை அல்லது உன்னுடைய கற்பனை வறட்சியை
உனக்காக விடப்பட்ட பகுதிகளை நீ நிரப்ப வேண்டியிருக்கிறது. அல்லது அதுக்கு மேலாக இந்த எழுத்து படைப்பாளி புட்டு எல்லாத்தையும் வைக்க வேண்டாமே. லெட் மீ டச் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ், ஐ வில் லீவ் சம்திங் டு ஹிம் என்று விடப்பட்ட பகுதிகள். For aesthetic reasons, he leaves certain things to you. He trusts you. அவன் ரொம்ப மட்டமையில நினைக்க வேண்டாம். they will catch me. என்ன விடப்பட்ட அந்த பகுதியை அது நிரப்பப்படணும். இதெல்லாம் பண்ணி முடியறப்பதான் அந்த கதை கம்ப்ளீட் ஆகுதாங்க. வாசகன் முடிஞ்சு முட்டுமண்ணு போட்டதோட, எழுத்தாளன் எழுதி முட்டுமண்ணு போட்டதோட அது முடியல. All this will have to be filled up and completed. So வாசகன் எழுத்து என்ற ஊடகத்தில் வாசகன் ஒரு படைப்பை பூர்த்தியாக்குகிறார். இன் அதர் வேர்ட்ஸ், he becomes a co-author. சினிமாவில் அப்படி அல்ல. இதுதான் ஊர், இதுதான் பாட்டி, இப்படித்தான் வடச்சுட்டாங்க. நீ வேற எதையுமே கற்பனை பண்ணி தொலைக்காத. திஸ் இஸ் இட் என்கிற ஒரு அசுரத்தனமான ஒரு ரொம்ப அநாகரிகமான ஒரு திணித்தல் இருக்கு இல்லையா? உண்மையில உன்னுடைய சகல புலன்கள் மேலேயும் ஒரு திணித்தல் இருக்கு. அதுக்கு மேல போய் உன்னை ஒரு ரூம்ல உட்கார வச்சு கதவையை மூடி லைட்டையும் அடிச்சுட்டு இங்க உட்கார பாரு. இது எவ்வளவு அராஜகம் இது இல்லையா? If you look at it that way, it is so brutal, absolutely brutal. And so அதான் சினிமா, that is cinema. So இந்த எழுத்து அந்த ஊடகத்தில் இருந்த சினிமா ஒரு சிறுகதையை நான் இடமாற்றம் செய்ய முனைந்த பொழுது எனக்கு தமிழும் தெரியும், எனக்கு சினிமாவும் தெரியும். இந்த சிறுகதையை எப்படி படித்து புரிந்து கொள்வது என்பதும் எனக்கு தெரியும். அதற்கும் நான் பரிச்சயப்பட்டவன். சினிமா மொழியும் எனக்கு திறமையானதான், எனக்கு நன்றாகவே கைவருகிறது. என்னும் பொழுது I face these problems. இன்னும் ஒரு உதாரணம் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றேன். அவங்க ஏஜுக்கு தக்க உதாரணங்கள் இல்லையா நான் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு சொல்ற ஒரு உதாரணம், நான் இந்த எழுத்து என்ற ஊடகத்துல சொல்ல முடியாம போற எழுத்துங்கிறது இன்னொரு கோணத்துல இருந்து பாக்குறோம். ஒரு கோணத்துல இருந்து பாக்குறப்ப மிக மிக பற்றாக்குறை உள்ள ஒரு ஊடகம், மிக மிக பற்றாக்குறை உள்ள ஒரு ஊடகம். உங்களுடைய நுண் உணர்வுகள் என்று வரும் பொழுது, உங்களுடைய மிக மிக இன்டென்ஸ் இமோஷன்ஸ், இத வார்த்தைகளை நீங்க சொல்ல முடியாம திணறின சமயங்கள் இருக்கு இல்லையா? So that is writing.